எல்லா புகழும் இறைவனுக்கு. இந்த படத்துடைய டீசர் ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்துட்டு நான் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, எத்தனையோ ஹாலிவுட் படங்கள் நம்ம தினமும் பார்க்குறோம். இன்றைக்கெலாம் ஹாலிவுட் படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓடிடிலையும் சரி, டப்பிங்லேயும் சரி, அவங்க படம் தேட்டரில் வருதோ இல்லையோ, டப்பிங் பண்ணி அவன் வெப்சைட்டில் ஏற்றிக்கிட்டு இருக்கிறான். படத்தை ரிலீஸ் பண்ணுறானோ இல்லையோ, ஒரு சில ஹாலிவுட் படங்கள்லாம் நமக்கு டப்பிங் பண்ணி அவன் சொந்த சைட்டில் ஏற்றி வச்சுக்கிறான். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டப்பிங் இன்றைக்கி மலிஞ்சு போச்சு. நம்ம வந்துட்டு பார்க்காத ஹாலிவுட் படங்களே இல்லை அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பல தமிழ் படங்கள் பல ஹாலிவுட் படங்களை கொண்டாந்து கண்ணு முன்னால் நிறுத்திருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயந்தான், புதுசாக சொல்கிறது ஒன்றும் இல்லை. ஏற்கனவே நான் இந்த ட்ரெய்லரை பார்த்து சொன்ன விஷயந்தான். நாம் பார்த்து 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 சலிச்ச காட்சியை தான் இவங்க படத்தில் கொண்டாந்து வைக்க போகிறாங்க. ஏன்னா நான் முதல்ல சொன்ன நிறைய ஹாலிவுட் படங்கள் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி தமிழ் படங்கள் பார்க்குறோமோ இல்லையோ, நிறைய ஹாலிவுட் படங்கள் பார்க்குறோம். ஸோ அந்த படத்துடைய பாதிப்பு நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. அது தமிழ் பட டைரக்டராக இருக்கட்டும், ஒரு சாதாரண ஆடியன்ஸாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே ஒரே மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா அந்த படம் எப்படி சக்ஸஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக எது என்ன தேவை சொல்லணும். அது வந்து ஒரு விஷயத்தை அவன் கிரியேட் பண்ணும்போது அவன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கிரியேட் பண்ணணும். இப்போ ஏற்கனவே சிறுத்தை சிவா பல படங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம். அவருடைய சிறுத்தையாக இருக்கட்டும், சிறுத்தையெல்லாம் அல்டிமேட்டு. பழைய கதையாக இருந்தாலும் அந்த மாதிரி படங்கள் எம்ஜிஆர் காலத்து கதையாக இருந்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறையா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். நீங்கள் அதே மாதிரி வீரம் படத்தை எடுத்துக்கோங்க. அந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா சிவாவுடைய கரியரில் ஒரு அல்டிமேட் படம் அப்படின்னே சொல்லலாம் வீரம்லாம். அந்த மாதிரியான ஸ்க்ரீன் பிளே, அந்த ப்ரெசன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பட்டை கிளப்பியிருக்கும். அஜித்தோட இன்ட்ரோடக்ஷனுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எந்திரிக்க ஆரம்பிச்சிருவோம். அதாவது உற்சாகத்தில். இந்த படத்துலையும் எந்திரிக்கிறாங்க. அடுத்த ஒரு 15-20 நிமிஷத்தில் எங்கேயாவது கேட்டு திறந்துருக்க மாட்டாங்களா, தப்பிச்சு ஓட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இதுலேயும் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிக்கிறாங்க. ஸோ இது சிவாவுடைய படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவருடைய அண்ணாத்தேவாக இருக்கட்டும், அஜித்துடைய அந்த ஆரம்பம் அது என்னென்னு ஒரு படம் பண்ணாங்க. அடுத்தது வீரத்துக்கு பிறகு ஒரு 2 படம் பண்ணாங்க. இது எல்லாமே கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலும், ஒரு ரொம்பவே கிரிஞ்சியாக இருந்தாலும், இப்போ படங்கள் எல்லாமே இப்போ கிரிஞ்சியாக தான் வருது. எல்லாமே அந்த காலத்து விஷயங்களை தான் திருப்பி கொண்டு வராங்க. பட் அதை வந்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு இன்றைக்கி உங்கள் படம் நல்லா ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் பிளே, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஓப்பனிங், படத்தில் நம்ம என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு இடைவேளை வரைக்கும் கொண்டுட்டு போய் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸை கொண்டுட்டு போய் வரைக்கும் ஏன் படம் பண்ண மாட்டாங்கிறாங்க அப்படின்னு தெரியல. படம் பண்ண தெரியல. அந்த ஹாலிவுட்டோடைய அந்த தாக்கம் தான் இவங்க மைண்டில் வந்துட்டு அப்படியே நிறைஞ்சு போய் கிடக்கு. ஹாலிவுட் மாதிரி படம் பண்ணணும், அந்த மாதிரியான படம் பண்ணணும், இந்த மாதிரியான நம்ம கிளாடியேட்டர் மாதிரி ஒரு படம் பண்ணணும், இன்னும் பல படங்கள் இருக்குது, அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் போய் நீ பாகுபலி மாதிரியான ஒரு படம் பண்ணணும், 2 பார்ட்டு பண்ணணும், முதல் நாள் 2000 கோடி ஒரு இந்த படத்தை வந்து நம்ம கலெக்ஷன் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இறங்கி இருக்கிறாங்க. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒஸ்ட்டு எவர், என் வாழ்நாளில் இப்படி ஒரு ஒஸ்ட்டான படத்தை நான் பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு ஒஸ்ட்டான ஓப்பனிங் நான் பார்க்கவே இல்லை. டிஎஸ்பி தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. படம் ஏற்கனவே டிஎஸ்பி நிறைய படம் பண்ணியிருக்கிறாரு சூர்யாவுக்கு. நான் கூட ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன். சூர்யாவுக்கும் டிஎஸ்பிக்கும் ஒரு பாண்டிங் இருக்குது. ஸோ அது இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி நினச்சேன். படம் பூரா எரிச்சலாக இருக்குது, இறைச்சலாக இருக்குது, ஒரே இறைச்சல். இப்படி ஒரு ஒஸ்ட்டான இறைச்சல் நான் பார்க்கவே இல்லை. ஆளுக்கு கத்துறானுங்க. பாபி தேல் ஒரு பக்கம் கத்துறான், சூர்யா ஒரு பக்கம் கத்துறான், இன்னும் நிறைய நடிகர்கள் இருக்காங்க. பட் அவங்களுக்கெல்லாம் படத்தில் வேலை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருணாஸ்லாம் ஏன் படத்தில் வராருன்னு தெரியல. பட் அவர் போர்ஷன் கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருக்குது. அதே மாதிரி அவருடைய இன்னொரு கதாநாயகனும் படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிங்க. அதை நான் சொல்ல விரும்பலை யாருன்னு. அநேகமாக இவ்வளோ நேரத்துக்கு உங்களுக்கு அது யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி திஷா பட்டானி அவங்கள பற்றி சொல்லி ஆகணும். அவங்கள கொண்டாந்து கூப்பிட்டு வச்சு கேவலப்படுத்தி விட்டானுங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க ஒரு பாலிவுட் குயின், பாலிவுட் ஏஞ்சல் அப்படின்னா அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஹீரோயின். ஏற்கனவே நம்ம சூர்யா கூட அனுஷ்கா நடித்து அசிங்கப்பட்டார், ஸ்ருதிஹாசன் கூட நடித்து அசிங்கப்பட்டார். இந்த ஒயர் அண்ட் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் இதில் இன்னும் ஒரு அசிங்கப்படுத்தியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, பாபி தியோலோட ஒரு குட்டையாக இருக்கிறாரு காட்டுறாங்க படத்தில். அவர் வந்துட்டு மான்ஸ்டர் மாதிரி அவ்வளோ பெரிய வசரத்துக்கு இருக்கிறார், ஒரு வில்லனுக்கு உண்டான ரேஞ்சில். பட் இவர் ஹீரோக்கு உண்டான ரேஞ்சில் இவர் இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு என்ன சொல்கிறது அப்படின்னு தெரிய வரல. இந்த படம் 2000 கோடி வசூல் பண்ணோம், 3000 கோடி வசூல் பண்ணாங்க. முதல்ல இந்த படம் 2 ரூபா 3 ரூபா வசூல் பண்ணுதான்னு தெரியல. எல்லா மாநிலங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை பயங்கரமாக ஒஸ்ட்டாக வந்து கலாய்ச்சி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னையை பொறுத்த வரைக்கும் சூர்யா ஒரு நல்ல நடிகர். பட் நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொல்லிட்டு வர மாதிரி இன்றைக்கி இருக்கிற இந்த 2000 கோடி, இந்த 1000 கோடிக்கெல்லாம் சூர்யா ஒர்த்தானவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் அதுக்கெல்லாம் ஒர்த்தானவர் இல்லை.
ஏற்கனவே சொன்ன விஷயந்தான். மறுபடியும் அதை தான் அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனி கிடையாது, உப்மா கம்பெனி. இந்த கம்பெனியில் ஒரு படம் எடுப்பாங்க, இந்த கம்பெனி ப்ரொடியூசரை ஏமாற்றி விட்டு அந்த டைரக்டரை ஏமாற்றி விடுவாங்க. இன்னொரு கம்பெனியை வச்சுக்கிட்டு அந்த கம்பெனியில் ஒரு படம் பண்ணுவாங்க. அப்படிங்கிற மாதிரியான உப்மா கம்பெனி தான் இந்த கம்பெனி. பட் இந்த கம்பெனியுமே ஆசைப்பட்ட மாதிரி ஆசைப்பட வேண்டியது தான். அதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. 2000 கோடி முதல் நாள் வசூல் பண்ணணும், 1000 கோடி முதல் நாள் வசூல் பண்ணணும்னு எல்லா இயக்குனரும் எல்லாம் தயாரிப்பாளரும் ஆசைப்படுவாங்க. பட் அதுக்கு தகுதியான கதை இருக்கணும், அதுக்கு தகுதியான நடிகர் இருக்கணும். இப்போ உங்கள் ரஜினிகாந்தை வச்சுக்கிட்டு நான் 1000 கோடி ரூபா படம் பண்ண போகிறேன்னா லாஜிக், அது நியாயமான விஷயம். சூர்யாவை வச்சுக்கிட்டு நான் 2000 கோடி வசூல் பண்ண போகிறேன் அப்படின்னா எவனாவது வேறு பக்கமாக சிரிச்சுட்டு போயிடுவான். ஐ மீன் வாயால் சிரிக்க மாட்டான், வேறு ஏதாவது வழியில் சிரிச்சுட்டு போயிடுவான். ஏன்னா இவங்களுக்கு மார்க்கெட்டிங் கிடையாது. அப்பப்போ ஒரு நல்ல படம் கொடுப்பாங்க, அவ்வளோதான். 20 கோடி ரூபா 10 கோடி ரூபா சம்பாரிச்சு கொடுப்பாங்க, அதில் பாதி அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். சூர்யாண்டு இந்த கம்பெனியுடைய அவர் பேர் வர மாட்டேங்குது, ஷார்ட்டாக பண்ணையார்னு சொன்னால் தெரியும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணையார் மாதிரி ஒரு பஞ்சாயம் பண்ணிட்டு தெரிவார் அவர். அவரும் இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் மார்க்கெட்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. சினி மார்க்கெட்டிங்கில் ஒரு ஷேர் மார்க்கெட்டிங், இவருக்கு பாதி பணம் அவருக்கு பாதி பணங்கிற மாதிரி. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நினைக்கிற மாதிரி இந்த 2000 கோடி 1000 கோடிக்கு உண்டான தகுதியான படம் கிடையாது. இந்த படத்தை பற்றி பெருசாக சொல்லணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. என்னையை பொறுத்த வரைக்கும் ஒஸ்ட் எவர். இந்த சினிமா துறையில் இப்படி ஒரு ஒஸ்டான படம் வந்துட்டு வரவும் இல்லை, இனியும் வரப்போகிறது கிடையாது அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.